நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைக்கான இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால ஆன்மீக பதிவு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் பக்திமயமா இருப்பாங்க இந்த மாதத்துல. ஏன்னா இன்னைக்கு ஆடி 2. ஆடி 2ஆம் நாளும் ஆடி வெள்ளி அப்படின்றதுனால எல்லோரும் பக்திமயமா கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது அப்படின்னு இருப்பாங்க. ஆனா ஏன் இந்த ஆடி மாதம் வந்தது? எதுக்கு இதுக்கு ஆடின்னு பேர் வந்தது? இந்த மாதத்துல வேப்பிலை மரத்தை ஏன் பெரிதும் வணங்குறாங்க? அம்மனுக்கு உகந்த மாதம் இது. மாதமான இந்த மாதத்துக்கு ஆடின்னு ஏன் பேர் வந்துச்சு? அப்படின்றதெல்லாம் இந்த இந்த பதிவு மூலமா உங்களுக்கு நான் தெரிவிக்கலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு முறை பார்வதி தேவி அவங்களுடைய தவத்துக்காண்டி சிவனை பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது. பார்வதி தேவி தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. சிவன் இங்க தனிமையில இருக்காரு. சிவன் தனிமையில இருக்காரே அப்படின்னு கவலைப்பட்ட ஒரு தேவலோக மங்கை தான் ஆடி. இந்த ஆடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாகம் மாதிரி உருவெடுத்து அந்த கைலாயத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம நுழையிறாங்க. நுழைஞ்சதுக்கு அப்புறமா சிவனுக்கு சிவனை பார்க்கணும், அவனுடைய அன்பான பார்வை தன் மீது படணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆடி என்ன பண்றாங்க அப்படின்னா, பார்வதி தேவி உருவுல சிவனுக்கிட்ட போயிட்டு நிக்கிறாங்க. நின்ன உடனே இது பார்வதி கிடையாதே அப்படின்னு சொல்லி சிவனுக்கு தெரிஞ்சிருது. சிவனுக்கு தெரிஞ்ச உடனே அப்படி சூலாயுதத்தை ஏந்துறார். அந்த சூலாயுதத்திலிருந்து ஒரு தீப்பொறி ஆடியின் மீது பட ஆடியுடைய உண்மையான உருவம் வருது. அந்த ஆடின்ற தேவலோக பெண் சிவன்கிட்ட மன்னிப்பு கோரி, நான் பார்வதி தேவி மாதிரி மாறினது, வேஷம் போட்டது தப்பு தான், ஆனா அவங்க அன்பான கருணையான பார்வை வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த மாதிரியான ஒரு வேடத்தை போட்டேன், அதனால உங்களுக்கு கருணையை என் மீது காட்டுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சிவன் அவங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க சிவன் அன்பான கருணையான ஒரு பார்வையால அவங்களுக்கு ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு. ஆடி அப்படின்ற நீ பார்வதி தேவி வேஷத்தை எடுத்து கசப்பான ஒரு செயலை செஞ்சதுனால உனக்கு கசப்பான ஒரு சுவையுடைய ஒரு மரமா, ஒரு இலையா நீ திகழ்வ அப்படின்னு சொல்லி வேப்ப மரம் ஆகிறதுக்கு ஆடிக்கு வரம் சாபம் கொடுக்குறாரு. இந்த சாபத்திற்கு விமோச்சனமா உன்னையே பார்வதி தேவியுடைய ஒரு அம்சமா கருதி உன்னை எல்லோரும் வணங்குவாங்க, உன்னை வணங்கிட்டு போறவங்க வெற்றி அடைவாங்க. அது மாதிரி உன்னால ஏதாவது ஒரு காயத்துக்கோ இல்லை ஏதாவது பல நோய்களுக்கு உன்னால தீர்வு காண முடியும் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல உடனே ஆடியும் அந்த வரத்தையும் அந்த சாபத்தையும் ஏத்துக்கிறாங்க. அதனால இந்த மாதத்துக்கு அந்த ஆடி அவங்க சிவன் கிட்ட போனதுனால அந்த மாதம் இந்த தமிழ் மாதம் ஆடினே அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி, பூலோகத்துல அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆடிக்கு வரம் கொடுக்கிறாரு. 2 வரங்கள், ஒரு சாபம் கொடுக்கிறாரு. ஆனா அந்த சாபமே இன்னைக்கும் நமக்கு வரமா தான் இருக்கு. இன்னைக்கும் எல்லாரும் எத்தனை பேர் அவங்க வீட்டுல வேப்ப மரத்துக்கு பட்டு புடவையெல்லாம் சாத்தி வணங்குற வழக்கமும் உண்டு, விளக்கேற்றுற வழக்கமும் உண்டு. இத்தனை பெரிய ஒரு வேப்ப மரம் இன்னைக்கு உருவான நாள் இந்த மாதம், இந்த ஆடி மாதம். இந்த வேப்ப மரத்து உருவாரத்துக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அந்த தேவலோக மங்கையின் பெயர் ஆடி. இந்த மாதமான இந்த சிறப்பான மாதத்துல அம்மனை பூஜிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம புராண கதைகள்லயும் சொல்றாங்க. அதனால இந்த மாதத்துல எல்லோரும் தெய்வீகத்தோடு இருப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரேவிராஜ். புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.